सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। अद्वैत परिशुद्धि एट्टावदु प्रकरणम एट्टावदु वादम अष्टमम विवेकादि साधन चतुष्टय पूर्ववृत्तत्व निरूपणम அப்படின்னு இந்த பிரகரணத்துக்கு பேரு. இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இந்த அசாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ, அந்த இடத்துல அந்த அத சப்தத்தினால சாதன சதுஷ்டய சம்பத்தி ஆனந்தரியம்னு அர்த்தம் சொல்லுவா. அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி உள்ளவன் தான் வேதாந்தத்தை விசாரம் பண்ணினால் அந்த ஆத்ம தத்துவ ஞானத்தை அடைய முடியும். அவன்தான் வேதாந்த விசாரத்துக்கு அதிகாரி அப்படின்னு சொல்றது. அப்படியானால் இவன் வேதாந்த விசாரம் பண்றதுக்கு முன்னாடி அந்த அதிகாரம் உள்ளவனாக இருக்கணும் இல்லையா? சாதன சதுஷ்டய சம்பன்னனாக அவன் இருக்கணும். அப்ப வேதாந்த விசாரம் பண்றதுக்கு முன்னாடி இந்த சாதன சதுஷ்டயம் அப்படிங்கிறது முன்னாடி இருக்கணும்னு சொல்றாளே, அந்த விஷயத்துல மற்ற மதக்காரர்களுக்கு ஆக்ஷேபம் இருக்கு. அந்த ஆக்ஷேபத்தை நிராகரணம் பண்ணி ஸ்தாபிக்கிறதுக்காக இந்த பிரகரணம் வந்தது. இதுல முதல் ஸ்லோகம், விவேகேன விராகேண சமாத்யைஷ்ச முமுக்ஷயா யுக்தः அதிகாரி அத பிரம்ம ஜிஜ்ஞாசாம் கர்த்தும் அர்ஹதி. 4 சொல்லியிருக்காரு பாருங்க. விவேகேன விராகேண சமாத்யைஷ்ச முமுக்ஷயா, இதுதான் சாதன சதுஷ்டயம். யுக்தா, இந்த சாதன சதுஷ்டயத்தோடு கூடினவன் அவன் பிரம்ம ஜிஜ்ஞாசாம் கர்த்தும் அர்ஹதி. பிரம்மஜானத்துக்காக வேதாந்த விசாரம் பண்றதுக்கு அதிகாரம் உள்ளவன் ஆவான். இந்த விவேகத்தை தான் நித்யானித்ய வஸ்து விவேகா அப்படின்னு சொல்லுவான். எது நித்தியம் எது அனித்யம் அப்படிங்கிற ஒரு விவேகம் தேவைப்படுறது. எதுக்காக தேவைப்படுறது அப்படின்னு கேட்டா, நித்தியம் அனித்தியம் அப்படின்னு தெரிந்தாத்தான் அனித்தியத்தை விட்டுட்டு நித்தியத்தை நாம அடையணும் அப்படிங்கிற ஒரு தியானம் வர முடியும், ஆசை வர முடியும். இந்த ஆசை வரத்துக்கு நித்தியம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் அனித்தியத்தை விட முடியும். அனித்தியத்துல வைராக்கியம் வர முடியுமா? அப்படிதான் லோகத்துல பிரசித்தி. நம்ம விவகாரத்துல பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே அனித்தியமா தான் இருக்கு. ஒரு சாப்பாடுன்னு சொன்னா திருப்தியா சாப்பிட்டு முடிச்சாச்சு, இனிமே வேண்டாம் சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு ஆகாது. அடுத்த வேளைக்கு மறுபடியும் அது சாப்பாடு தேவைப்படும். அப்பனா என்னாச்சு? சாப்பிட்டு திருப்தி ஆனதெல்லாம் அனித்தியம். கொஞ்ச நேரத்துக்கு இருக்கு, அப்புறம் போயிடும். திருப்பி சாப்பிட்டாகணும், திருப்பியும் திருப்தி வரும். அந்த திருப்தி எத்தனை நாள் இருக்கும்? கொஞ்ச நேரம் இருக்கும், போயிடும். இந்த மாதிரி உலகத்துல பார்க்கக்கூடிய எந்த வஸ்துவா இருந்தாலும் அது அனித்தியமா தான் தெரியுது. இப்ப நாம ஏன் அனித்தியமாக இருந்தாலும் இதையே வச்சுண்டு போயிட்டே இருக்கோம்? இதுல இருந்து ஏன் நமக்கு வைராக்கியம் வரல அப்படின்னு கேட்டா, இதை விட்டா வேற வழி கிடையாது. பசிச்சா சாப்பிட்டுதான் ஆகணும். சாப்பிடாமலே பசி தீர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி யாராச்சும் அதை சொன்னான்னு வச்சுங்களேன், அப்போ சரி அது வந்ததுன்னா இதை விட்டுடலாமேன்னு தோணும். ஆனா அந்த மாதிரி ஒரு வழி நமக்கு கிடைக்கல. அதனாலதான் இந்த அனித்தியத்தையே பிடிச்சுட்டு இருக்கோம், இதை விட முடியாம பார்த்துட்டு இருக்கோம். இப்படி இருக்கிறச்ச நித்தியமான புருஷார்த்தம், இது பொதுவா சொன்ன ஒரு உதாரணத்துக்கு, இந்த லோகத்துல அனித்தியமான சௌக்கியத்துக்கே ஆசைப்பட்டு இருக்கோமே, ஏன் அது ஆசைப்பட்டு இருக்கோம்னா நித்தியமான சுகம் ஒண்ணு இருக்குன்னே தெரியாத காரணத்தினால. நித்தியமான சுகம் ஒண்ணு உண்டு,
அந்த சுகத்தை அடையவும் முடியும். அது அடையறதுக்கு நமக்கு யோக்கியத்தை இருக்கு. இப்படி எல்லாம் இருந்தால் அதை அடைய முடியும். அதுக்கு இந்த மாதிரி உபாயம் உண்டு அப்படின்னு தெரிஞ்சால் அப்ப நாம என்ன பண்ணுவோம்? சரி, அந்த நித்திய சுகத்தை அடைவோமே. இந்த அனித்திய சுகத்தை வச்சுன்னு எத்தனை நாளா இருந்துட்டு இருக்கோம், இது போருமே அப்படின்னு இதுல இருந்து நமக்கு வைராக்கியம் வர முடியும். இதுக்குதான் நித்தியானித்திய வஸ்து விவேகம் தேவைப்படும். ஆக நித்தியானித்திய வஸ்து விவேகத்துல கடைசியில என்ன முடியும் அப்படின்னு கேட்டா, பிரம்மஸ்வரூபமாக இருக்கே ஆனந்தம், ஆத்மானந்தம், அது ஒண்ணுதான் நித்தியம். மற்றபடி உலகத்துல கிடைக்கக்கூடிய சௌக்கியம், சௌக்கியமோ துக்கமோ எல்லாமே அனித்தியமா தான் இருக்கு அப்படின்னு இவன் தெரிஞ்சுக்கணுமா. இதுதான் நித்தியானித்திய வஸ்து விவேகம்னு சொல்லப்படுறது. அந்த நித்தியானித்திய வஸ்து விவேகத்தை இவர் விவேகேனான்னு போட்டார். இந்த விவேகம் வேணும் அவனுக்கு. அப்புறம் விவேகத்தினால அவனுக்கு வைராக்கியம் வரணும். விராகேனா ரெண்டாவது. வைராக்கியம் அப்படிங்கிறது என்னன்னா, இத்தனை நாள் அனித்தியத்திலையும் ரொம்ப ஆசை இருந்துட்டே இருந்தது. ஏன்னா அதுல இருந்து கிடைக்கிற லாபத்தை வச்சு விடுவானே, எந்த சௌக்கியத்துக்காக அதை உபயோகப்படுத்த முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு அதுல இருந்து சௌக்கியத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை வச்சு உபயோகப்படுத்திட்டு இருந்தோம் அனித்தியத்தை. இனிமே நித்தியம் கிடைக்கும் அப்படின்னு தீர்மானம் ஆயிடுத்துன்னு சொன்னால் அப்ப என்ன ஆகும்னா, இந்த அனித்தியம் வேண்டான்னு தோணும், வைராக்கியம் வந்துடும் அதுல. ஆக இந்த வைராக்கியம் அனித்தியத்தை விடுறதுக்கு ஹேது. அந்த வைராக்கியமும் இவனுக்கு வேணும். அதுக்கு மேல சமாத்திய, இந்த யோக்கியத்தை எல்லாம் வேணும். சமாத்தியி அப்படின்னு சொன்னா சமாதி ஷட்கம் அப்படின்னு சொல்லுவா. வைராக்கிய விஷயத்துல கூட சொல்லுவா. வெறும் வைராக்கியம்னா என்ன? இஹாமுத்திரார்த்த பலபோக விராக. இப்ப நமக்கே சில விஷயங்கள்ல ஏற்கனவே வைராக்கியம் இருக்கு. அது நமக்கு அது பிடிக்காத விஷயமா இருக்கும். நமக்கு எதுல வைராக்கியம் இருக்கோ அதை பார்த்தா அது நமக்கு பிடிக்காத விஷயமா இருக்கும், அதனால அது வேண்டான்னு வைராக்கியம். ஆனா அந்த வைராக்கியத்தை இங்க சொல்லல. எதை நாம வேணும்னு கேட்டு இருக்கோமோ அனித்தியமான சுகம், அதுல வைராக்கியமா. அதனால இஹ அமுத்திர அர்த்தபல போக விராக. அர்த்தபலம் அப்படின்னா அர்த்தம்னா இங்க தர்மம்னு வச்சுக்கணும். தர்ம பலம் சௌக்கியம் இருக்கு பார்த்தீங்களா. துக்கத்துல எல்லாருக்கும் வைராக்கியம் இருக்கவே இருக்கும். துக்கம் வேணுமா அப்படின்னு கேட்டா வேண்டான்னு சொல்லுவா, பிடிக்கல. சௌக்கியம் வேணுமான்னு கேட்டா வேணும்னு கேட்பான். அப்ப சௌக்கியம் இருக்கே இகலோகத்திலையும் பரலோகத்திலையும், அந்த சௌக்கியம்தான் தர்ம பலம். அந்த பலத்துல வைராக்கியம் வேணும். ஒவ்வொருத்தரும் என்ன நினைச்சிட்டு இருப்பான், இகலோகத்துல இந்த சௌக்கியங்களால நான் அடைஞ்சுடணும், இதுக்கு மேல அடுத்த ஜென்மாவில அந்த சௌக்கியங்கள்லாம் எனக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தானே பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு எல்லாம் ஆசை இருக்கு, இன்னும் சௌக்கியம் அடையணும், நிறைய சௌக்கியம் வரணும் அப்படின்னு ஆசை இருந்துட்டே இருக்கு. ஏன் இதெல்லாம் அனித்தியமாச்சே, அது ஒன்றும் ஸ்திரமா இருக்க போறது இல்லையே, இதுக்கு அதை ஆசைப்படுற என்ன, என்கிட்ட அதுதான் இருக்கு, என்னால அதுதான் அடைய முடியும் அப்படிங்கிறதுனால அதுல ஆசை இருந்துட்டே இருக்கு. ஒரு நித்திய சுகம் இருக்குன்னு அவனுக்கு காண்பிச்சு விட்டுட்டா அதுக்கப்புறம் இந்த அனித்திய சுகத்துல அவனுக்கு ஆசை வராது. அப்ப அனித்திய சுகத்துல வைராக்கியம். இதுதான் வைராக்கியம்னு சொல்லப்படுறது. இதுக்கு மேல இவனுக்கு ஆத்ம ஜானம் வரத்துக்கு சமதமாதி சாதனங்கள் வேணும். சாந்தோத அந்தஹா உபரத ஸ்திதிக்ஷு சமாஹிதா ஸ்ரத்தாவித்தஹா. ஸ்ரத்தாவித்தஹான்னு இன்னொரு 2 பாடம் இருக்கு. பாடம்னா 2 சாக்கை, மாத்தியந்தன சாக்கை, காண்வ சாக்கைன்னு பிருகதாரண்யத்துக்கு 2 சாக்கையில இங்க ஒண்ணு இருக்கு அங்க ஒண்ணு இருக்கு, 2 சேர்த்தா 6 சமாதி ஷட்கம் கிடைக்கும். ஸ்ரத்த, இந்த 6 அவனுக்கு பூர்ணமாக இருக்கணும். அப்படி இருந்து முமுக்ஷான்னு வயகா, முமுக்ஷயா அவனுக்கு மோட்சம் வேணும், இந்த பந்தத்திலேருந்து விடுபடணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான இச்சையும் வேணும். அப்படி இருந்தால் அவன்தான் அதிகாரி. பிரம்ம ஜிஜ்ஞாசாம் கர்த்தும் அருகதி. ஜிஜ்ஞாசாம் கர்த்தும் அருகத்தின்னு சொன்னா அந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்வதற்காக வேதாந்தம் விசாரம் பண்ணணும் இல்லையா, வேதாந்த விசாரம். அந்த வேதாந்த விசாரம் பண்ணுவதற்கு அவன் அதிகாரியாவான். அதாவது இப்ப ஏற்பட்டவன் வேதாந்த விசாரம் பண்ணினால் அவனுக்கு அபீஷ்டமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மஜானம் சித்திக்கும்னு அர்த்தம். அதிகாரம் இல்லாதவன் வேதாந்த விசாரம் பண்ணினா அவனுக்கு புண்ணியம் வரும், நல்ல காரியம் பண்ணானே அப்படிங்கிறதுனால வேதாந்த சிரவணம் பண்ணினதுனால புண்ணியம் உண்டு. அந்த புண்ணியம் இவனுக்கு கிரமமாக
அடுத்த ஜென்மத்திலேயாவது அவனை நல்ல அதிகாரியாக்கி அது மூலமாக கிரமமாக பல அநேக ஜென்ம சம்சித்தகான்னு சொல்லி மோட்சத்தை கொண்டு போய் விடும், ஞானம் வரத்துக்கு ஏற்பாடு பண்ணும். ஆனால் இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி இப்பவே சித்தமா ஒருத்தனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டா அவன் வேதாந்த விசாரம் பண்ணினா சந்தேகம் இல்லாமல் இதுதான் அவனுக்கு கடைசி ஜென்மா. இவனுக்கு இது முடியறச்சே இவனுக்கு ஆத்ம சாட்சா்காரம் அவித்யா நிவர்த்தி ஏற்பட்டு பந்த நிவர்த்தி வந்துடும், மோட்சம் வந்துடும். அப்படிங்கிறதுனால இவன் தான் அதிகாரின்னு சொல்லப்படுறது. இப்ப இங்க ஒரு சந்தேகம், நீங்க விவேகம் வரணும், அதனால வைராக்கியம் வரணும், அப்புறம் சாந்தோ தாந்தகான சமம் தமம் உபரதி திதிக்ஷா இந்த குணங்கள்லாம் வேணும், 6 ஸ்ரத்த இதெல்லாம் வேணும்னு, மோக்ஷாலாம் வரணும்னு. ஆனா இதெல்லாம் எப்படி வரும்? வேதாந்தம் படிச்சாதான் வரும். வேதாந்தம் படிச்சாதான் விவேகமே வரும். எது சத்தியம் எது நித்தியம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு வேதாந்தம் படிக்காம தெரியாதே. ஆனால் வேதாந்தம் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்க என்ன சொல்றீர்கள்? வேதாந்தம் படிக்கிறதுக்கு யாரு அதிகாரி? அதிகாரம் வேணுமே. அதிகாரின்னு சொன்னா இந்த விவேகாதிகள் உள்ளவன் தான் அதிகாரின்னு சொல்றேன். இது ஒரே அந்யோன்யாசிரியமா இருக்கு. வேதாந்தம் படிச்சாதான் விவேகம் வரும். வேதாந்தம் படிக்கணும்னா விவேகாதிகள் இருந்தா தான் படிக்கலாம், அப்பதான் உனக்கு அதிகாரம் கிடையாது. அதிகாரம் இல்லாம நீ படிச்சா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அப்படின்னா இது என்னடா, அது ஒரே அந்யோன்யாசிரியமா இருக்கு. படிச்சாதான் விவேகம் வரும், விவேகம் வந்தாதான் படிக்க முடியும் அப்படின்னு சொன்னா இதுவும் முடியாது அதுவும் முடியாது அப்படின்னு சந்தேகம் வரும். அதுக்காக அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், அந்யோன்யாசிரியத்தை பரிகாரம் பண்ணி காமிக்கிறார். சத் சங்காத் விருத்தவச்சனாத் சாமானிய ஸ்ரவணாதபி சுர் விவேகாதய பூர்வ கர்மோபாஸ்தி ஹதை நசாம். இந்த விவேகம் வரத்துக்கு அவன் வேதாந்தம் பூரா படிச்சாதான் வரும்னு இல்லை, இதுக்கு வேற உபாயம் சொல்லித்தரேன். வேதாந்தம் இவனுக்கு இருக்கும் விவேகத்தை திருடப்படுத்தும் வேதாந்தம் படிக்கிறதுனால. ஆனா வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விவேகாதிகள் இவனுக்கு வர முடியும். எப்படி வரலாம் அப்படின்னு சொன்னா, சத் சங்கா, வேதாந்தம் படித்தவர்கள் இருக்காளே, நல்லவர்கள் ஞானிகள், அவளோடு சங்கம் ஏற்பட்டால் இவனுக்கு விவேகம் வரும். அவ பேசுறது கேட்டது இவனுக்கு தெரியலாம். முக்காவாசி இப்படித்தான். முக்காவாசி இவனுக்கு விவேகம் வர்றது, இவன் படிச்சு விவேகம் வருதுங்கிறது முடியாது. படிச்சவாளோடு சம்பர்க்கம் வந்ததுனால அவ மூலமா கேட்டு கேட்டுதான் அவனுக்கு விவேகம் வருது. நாரதர் சனத்குமாரர்கிட்ட போய் எனக்கு ஆத்ம வித்யை வேணும்னு கேட்டார். எதுக்காகன்னு சொன்னா, ஒரே சோகம், இந்த சோகத்தை நிவர்த்தி பண்றதுக்கு ஆத்ம ஜானத்தினாலதான் முடியும் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படிங்கிறார். ஆத்ம ஜானத்தினாலதான் சோகம் போகணும் உனக்கு யாரு சொன்னான்னு கேட்டா, உனக்கு எப்படி தெரியுது? அவர் சொல்றார், உங்களை போல பெரியவாள்லாம் சொல்லி கேட்டு தெரிஞ்சுன்னு வந்தேன். ஸ்ருதம் ஹ்யேவமே பகவத் ரிஷேபியா தரதி சோகம் ஆத்மவிதிகி. அப்ப அந்த இடத்துல பெரியவாள்லாம் சொல்லி கேள்விப்பட்டு இவாளுக்கு விவேகம் வரும், அதான் தெரியுது. இப்ப அதே மாதிரி இவன் படிச்சுட்டு படிக்கணும்னு சொல்லல. இவன் வேதாந்தம் படிச்சதுக்கு அப்புறம் விவேகம் வரும், விவேகம் வந்ததுக்கு அப்புறம் வேதாந்தம் படிக்கணும் அப்படி சொல்லலாம். தெரிஞ்சவாள்லாம் இருக்காளே, அவ மூலமாக இவனுக்கு இந்த விவேகம் வர முடியும். இதை சொல்றாரு, சத் சங்கா விவேகம் வரலாம், விவேகாதய சிசு. அதுக்கப்புறம் விருத்த வச்சனா. விருத்த வச்சனம் அப்படின்னு சொன்னா, தெரிஞ்சவா உபன்யாசம் பண்ணுவா, சொல்லுவா, அவ கிட்ட கேட்டா அவளை சொல்லி கொடுத்துருவா. ஆக அந்த விதத்திலே விருத்தாள் முகம் அவளுடைய வாயால கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். சத்சங்கம் அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்ப வித்தியாசம். சத்சங்கத்தை கிம் நகரோதி பும்சாம், அதனால வரக்கூடிய ஒரு லாபங்கிறது சொல்ல முடியாத லாபம், பெரிய லாபம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது மூலமாக கிடைக்கும். இல்லை நமக்குன்னு சேருவார் குரு, யாராவது பெரியவா சேருவா,
அந்த பெரியவா சொல்லிடுவா இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு. அதனால விருத்தவச்சனா அதனாலையும் கிடைக்கும். இன்னொன்று உண்டு, சாமானிய சிரவணாதபி. இப்ப வேதாந்த விசாரம் பண்றதுன்னு சொன்னா, இந்த வேதாந்தங்கள்லாம் இவன் ஏற்கனவே வேதாத்தியனம் பண்றச்சையே, வேதாந்தங்கிறது வேதத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு பாகம் தானே, உபனிஷத்தும் வேதத்துல சேர்ந்தது தானே. அப்ப உபனிஷத்தோட சேர்த்து தானே இவன் அத்தியனம் பண்ணியிருக்கான். இவனுக்கு கொஞ்சம் விற்பத்தி இருக்கும் பட்சத்திலே உபனிஷத்து வாக்கியத்தை அத்தியனம் பண்ற காலர்ச்சியே அந்த காலத்திலேயே ஒரு ஆபாத்ததா புரியும் உபனிஷத்து என்ன சொல்றது அப்படின்னு. அதனால சாமானிய சிரவணாத். ஆனா அது ஆபாத்ததா தெரிஞ்சிருக்கு. இதை திருடப்படுத்திக்கணும்னு சொன்னா, தீர்மானமா தெரியணும்னு சொன்னா அதுக்குதான் பிரம்ம ஜிஜ்ஞாசா, அசாத்தோ பிரம்ம ஜிஜ்ஞாசா. அது விசாரம் பண்ணி தீர்மானம் பண்றதுக்கு இந்த சாஸ்திரம் வந்திருக்கு. ஆக சுமாரா தெரிகிறது அவன் குருமுகோச்சாரண அனுச்சாரணம்ங்கிற அந்த அத்தியனம் பண்ற காலத்திலேயே இவனுக்கு பிரம்மந்தான் நித்தியம்னு இங்க சொல்றதுன்னு தெரிஞ்சுடுவோம். ஆகையாலே சாமானிய ஸ்ரவணாதபி ஸ்யுர் விவேகாதயா. அப்போ ஒரு கேள்வி வரும். நிறைய பேர் வேதாத்தியனம் பண்ணியிருக்கா, சத் சங்கதி எல்லாம் கிடைக்கிறது அவளுக்கு, சொல்லியும் கேட்கிறா. ஆனா அவளுக்கெல்லாம் விவேகம் வைராக்கியங்கள்லாம் வரதா தெரியலையே, பகு பேருக்கு தெரியலையே. சத்சங்கதி பண்ணினா அத்தனை பேருக்கும் வைராக்கியம் வந்து விடுறதா, விவேகம் வருதா? விவேகம் வந்தாலும் வைராக்கியம் வர மாட்டேங்கிறது. ஆக அப்ப என்ன பண்றதுன்னா, இல்லப்பா அதுக்கும் ஒரு கொடுப்பனை வேணும். பூர்வ கர்மோபாஸ்தி ஹத ஈனசாம் அவளுக்கு வரும். இவனுக்கு ஏற்கனவே நிறைய கர்மா உபாசனம், சுத்தமான நித்திய கர்மா அனுஷ்டானம் பண்ணியிருக்கான், நல்ல உபாசனைகள் பண்ணியிருக்கான். அதனால இவனுடைய அந்தகரணங்கிறது பரமசுத்தமா இருக்கும் பட்சத்திலே சத்சங்கத்தியால இவனுக்கு விவேகம் வைராக்கியம் எல்லாம் வர முடியும். அந்தகரணமே சரியா இல்லை, அது துஷ்டமா இருக்கு, தோஷம் உள்ளதாக இருக்குன்னு சொன்னா அப்போ அவனுக்கு விவேகம் வைராக்கியம் வரும் சொல்ல முடியாது. அப்போ இந்த சத்சங்கத்தில என்ன பண்ணும்னா அவனுடைய தோஷத்தை குறைக்கிறதுக்கு வழியை பார்க்கும். இது சத்சங்கம் சிரவணம் இதெல்லாம் அப்ப வேஸ்ட்ன்னு நினைச்சு விடக்கூடாது. அப்போ இது என்ன பண்ணும்னா இவனுக்கு வைராக்கியத்தை கொடுக்க முடியல, இருந்தாலும் அவனுடைய தோஷத்தை குறைக்கிறதுக்கு அது உபயோகப்படும். கிரமமா குறைச்சு ஒரு நாளைக்கு தோஷம் இல்லாத போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இதே மாதிரி சமதவாதிகள்லாம் வந்துடும், விவேகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும், விவேகம் வரும். ஆக ஏற்கனவே பண்ணின ஒரு நல்ல கர்மாவாலையும் உபாசனையாலையும் பாப்பமே இல்லாத அந்தகரணம் உள்ளவ, சுத்தமான அந்தகரணங்கள் கொண்டவாள் இருக்காளே அவளுக்கு இப்ப நான் சொன்னேன், சத்சங்காத் விருத்தவச்சனாத் சாமானிய சிரவணாதபி சுர் விவேகாதயான்னு அவளுக்கு சொல்லப்பட்டது. அவளுக்கு வந்துடும். அவளுக்கு இந்த மாதிரி வரலாம், எல்லாருக்கும் வரலைன்னாலும் கவலை இல்லை, மற்றவாளுக்கு அப்புறம் கிரமமா வரட்டும், மெதுவா வரும். ஆக அந்யோன்யாசிரியம் கிடையாது. நீங்க சொன்னீங்களே முதல்ல இது விவேகங்கள்லாம் வந்தாதான் நீ படிக்கலாம், படிச்சாதான் விவேகம் வரும், அப்படி இல்லை. இவனுக்கு விவேகம் முன்னாடியே பெரியவாள் வாயால கேட்டு வந்துடும், அதுக்கப்புறம் இவன் படிச்சு அதை திருடப்படுத்திப்பான். அதான் விசேஷம். எல்லா இடத்துலையுமே அப்படிதான். இப்போ சந்தியாவதனம் பண்றான் பையன், சந்தியாவதனம் பண்றதுக்கு விதி இருக்கு, பண்ணியே ஆகணும், பண்ணலைன்னா தோஷம் அப்படின்னு விதி. அந்த விதியா தெரிஞ்சுட்டு விதியை பார்த்து அதுல இருந்து விஷயத்தை தெரிஞ்சுட்டு அந்த குழந்தை சந்தியாவதனம் பண்றது கிடையாது. தெரிஞ்சவா சொல்லி பண்றது. குழந்தை அனுஷ்டானம் பண்றதுன்னு கேட்டா அதெல்லாம் படிச்சுட்டு எனக்கு இந்த மாதிரி விதி இருக்குங்கிறதுனால பண்றதுங்கிறது இல்லை. அவனுக்கு யாரு பெரியவாளா இருக்காளோ அவளுக்கு தெரியும் இவன் என்ன பண்ணணுங்கிற விதி. அதனால அவ சொல்லி கொடுத்துருவா, நீ இந்த மாதிரி பண்ணணும்பா. அப்ப அந்த ஆப்தாளுடைய அந்த வச்சனத்தை வச்சுட்டு தானே குழந்தை சந்தியாவதனம் பண்றது. புத்தகத்தை படிச்சு பார்த்து எல்லாம் தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சந்தியாவதனம் பண்ணுவேன்னு முடிவு வேண்டியாவது. ஆகையாலே கர்மானுஷ்டானத்துல பிரவருத்தி எப்படியோ பெரியவா சொல்லி ஆபாத்ததாக தெரிஞ்சுட்டு பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் இவனுக்கு எப்போ அர்த்தம் தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த யோக்கியத்தை வருமோ அப்போ அவன் விசாரம் பண்ணி படிச்சு பார்த்து ஓ இப்படி இருக்கா சாஸ்திரம்னு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டான், பரவாயில்ல. ஆக தெரிஞ்சவாள் சொல்லி கொடுத்துதான் இவன் பண்ண ஒரு காரியத்தை பண்ண முடியறதே தவிர
சாட்சாத் இவனே அந்த விதி சாஸ்திரங்கள்லாம் ஆலோசனை பண்ணிட்டு அப்புறம் அனுஷ்டானம் பண்றான்னா அது எல்லா இடத்துலையும் சாத்தியம் இல்லை. அதே மாதிரிதான் இங்கேயும் இவன் சாஸ்திரங்கள்லாம் படிச்சு விவேகம் வைராக்கியம் எல்லாம் எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஏற்படுத்திட்டு அப்புறம் சாஸ்திரம் படிக்கணும்னா அது சாத்தியம் இல்லை, அது வராது. இந்த சாமானிய சிரவணாதபின்னு சொன்னாரோ இல்லையோ, அந்த சாமானிய சிரவணத்துல அத்தியன காலத்திலேயே இவனுக்கு கொஞ்சம் விற்பத்தி உள்ளவனா இருந்தால் இந்த விவேகம் வைராக்கியங்கள்லாம் இவனுக்கு வேணுங்கிறத இவன் கண்டுபிடிச்சிட முடியும் ஸ்ருதி வாக்கியத்திலேருந்து. அது எப்படின்னு கேட்டா, நமக்கு முண்டகோபனிஷத்து இருக்கு. அந்த முண்டகோபனிஷத்துல பார்த்தா எல்லாமே அதுல கிடைக்கிறது. இது எல்லாமே இப்ப சொன்ன எல்லாமே அதுக்கு வேணுமா? அது எப்படி சொல்றது? பரீக்ஷ்ய லோகான் கர்மச்சிதான் பிராமணः நிர்வேதமாயாத் நாஸ்தி அகிருத கிருதேன தத்விஜானார்த்தம் சஹா குருமேவாபிகச்சேத் சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். பரீக்ஷ்ய, புத்திசாலியா இருந்தா பரீட்சை பண்ணி பார்க்கணுமா? என்னத்தை பரீட்சை பண்ணி பார்க்கறது? இந்த உலகத்துல இவ்வளவு பண்றோம், அதனுடைய பலத்தை அனுபவிக்கிறோம், எல்லாம் கிடைக்கிறது. எந்த காரியம் பண்ணாலும் ஒரு பலத்துக்காக தான் பண்றோம், அதுல நமக்கு லாபம் வருது. ஆனா அந்த லாபம் நித்தியமாக இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லைன்னு தெரியும். கர்மாவால வந்த பலங்கள் எல்லாமே இவன் எல்லாம் பரீட்சை பண்ணி பண்ணி ஒவ்வொன்றையும் பார்க்கறான், விசாரிச்சு விசாரிச்சு பார்க்கறான், ஒண்ணு கூட நித்தியமா இல்லை. அப்ப என்ன தீர்மானம் பண்ண வேண்டியிருக்கு? நாஸ்தி அகிருத கிருத்தேனா கிருத்தேன கர்மணா அகிருத்தா நித்தியா புருஷார்த்தா நாஸ்தி. இந்த கர்மாவை வச்சுண்டு நாம ஒண்ணு நித்தியமான புருஷார்த்தத்தை அடைய முடியாது, இது அதுக்கு சாதனம் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கிறான். அப்ப என்ன பண்றது? இன்னும் ஒண்ணும் கண்டுபிடிக்கிறான். நாஸ்தி அகிருத கிருத்தேனா என்னன்னா, இவன் அத்தியனம் பண்ணின அதே வேதாந்தத்திலே அமிர்தத்வஸ்ய து ந ஆஷா அஸ்தி வித்தேன அப்படின்னு மைத்ரேயி யாஜ்ஞவல்கியர் உபதேசம் பண்றத கேட்கிறான். அதுக்கப்புறம் மைத்ரேயி எனக்கு அமிர்தத்துவம் தான் வேணும், மற்றதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அமிர்தத்துவத்தை அவ அடையறதுக்கு யாஜ்ஞவல்கியர் ஞானோபதேசம் பண்றார். ஞானத்தை உபதேசம் பண்ணி இது போரும், இதுக்கு மேல ஒண்ணும் அமிர்தத்துவம் தேவையில்லை, இது ஒண்ணுதான் அமிர்தத்துவத்துக்கு சாதனம், மரணம் இல்லாம ஆகிறதுக்கு ஆத்ம தத்துவ ஜானம் ஒண்ணுதான் சாதனம்னு சொல்லி கொடுத்துடுறாரு. இதையும் அத்தியன காலத்துல படிக்கிறானோ இல்லையோ, படிக்கும்போது ஞானம்தான் நித்திய பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. கர்மாவால நித்திய பலம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சான், ஞானம்தான் நித்திய பலத்தை கொடுக்குங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. ஆனா இப்ப தியானம் வேணுமே, அது என்ன பண்றது? இங்கதான் அதான் சொல்றார், பரீட்ச லோகான் கர்மச்சிதான் பிராமணா நிர்வேதமாயா நாஸ்தி அகிருத கிருத்தேனா. நித்தியமான மோட்ச பலம் இந்த கர்மாவால வர முடியாதுங்கிறதுனால இதுல வைராக்கியம் வரணும். இதுல இருந்து வரக்கூடிய சாமான்யமான சுகத்துல வைராக்கியம் வந்தா போறோம் சிரேஷ்டம். இஹாமுத்திரார்த்த பலபோக விராகம்னு சொல்றது. இந்த வைராக்கியம் வந்ததுக்கு அப்புறம் மோட்சத்துக்கு சாதனமான ஞானத்தை அடையறதுக்கு அவன் குரு கிட்ட போகணும். தத்விஜானார்த்தம் சஹா குருமேவ அபிகச்சே. இங்க பாருங்க, நித்தியானித்திய வஸ்து விவேகம் சொல்லியிருக்கு, வைராக்கியம் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் குரு கிட்ட போகணும், தியானத்துக்காக போகணும். மோட்சம் தான் மோட்சம் வேணும்னு சொன்னா மோட்சத்துக்கு சாதனமாக ஆத்ம தத்துவ ஜானம் எங்கேருந்து கிடைக்கும்? குரு கிட்ட தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இன்னொரு இடத்துல பிருகதாரண்யத்தை பார்க்கும்போது அங்கே சாந்தோதாந்த உபர்த்த ஸ்திதிக்ஷு இந்த வாக்கியம் இருக்கு. இதுல இருந்து இவனுக்கு ஆத்ம தரிசனம் வரணும்னு சொன்னா இவனுடைய மனசு சாந்தமாக இருக்கணும், இந்திரியங்கள்லாம் தாந்தமாக அடங்கி இருக்கணும், உபரத்தி இருக்கணும், மனசுல குழப்பம் இருக்கக்கூடாது, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம்னு ஒரே சஞ்சலம் இருக்கக்கூடாது. சில பேர் உபரத்தின்னு சந்நியாசம்னு சொல்றா. மற்ற காரியங்களை அதை பண்ணோம் இதை பண்ணோம்னு வச்சுட்டு இருந்தா மனசு ஒரே சஞ்சலமா தான் இருக்கும். அதனால ஒன்றும் வேண்டாம், நான் பாட்டுக்கு வேதாந்த விசாரம் போறோம் அப்படிங்கிற இதுல இருந்தா தான் அது வரும். அதனால உபரதா சன்னியாசியாக இருக்கணும். சன்னியாசியால் தான் அப்படி இருக்க முடியும். உபரதா திதிக்ஷு. இவ்வளவுலாம் இருந்தும்
ஏதோ கொசு கடிக்கிறது, வெயில் தாங்கலை, அது தாங்கலைன்னு ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துட்டு இருக்கும் இருக்கிற இடத்துலயே. வேற இன்னொருத்தர் வந்து கஷ்டத்தை கொடுக்காட்டாலும் இதெல்லாமே நமக்கு ஒரு இடைஞ்சலா அமைஞ்சிடும். இது எல்லாத்துக்கும் வரக்கூடிய அத்தனை சின்ன சின்ன கஷ்டங்களுக்கும் நிவர்த்தி பண்றதுன்னு வச்சா அப்புறம் எனக்கு டைமே கிடைக்காது. அதை நிவர்த்தி பண்றதுலயே டைம் போயிடும். அதனால திதிக்ஷா, தாங்கிக் கொள்ளுற சக்தி பணம். சாதாரணமான சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இவன் வந்து அதை நிவர்த்தி பண்ணியே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்க கூடாது. சரி இது பரவாயில்ல விட்டுருவோம் இது அப்படின்னு சொல்லி பெரிய கஷ்டத்துக்கு தான் வந்தா அதை தாங்கிக்கப்படாது. அதை நான் எந்த மாதிரி கஷ்டத்தை தாங்கிண்டா தேகமே வீணா போயிடுமோ அந்த கஷ்டத்துக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு நம்ம உடனே பிரதீகாரம் பண்ணிதான் ஆகணும். ஆனா சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் இவன் உடனே அதுக்கு நிவாரணோபாயம் பண்றேன்னு ஆரம்பிச்சான்னா அப்புறம் வேதாந்தம் படிக்கிறதுக்கு அவகாசம் கிடைக்காது போயிடும். அதனால திதிக்ஷாங்கிறது வேணும், தாங்கிக்கக்கூடிய ஒரு சக்தி திதிக்ஷு. அப்புறம் மனசு வேதாந்தம் கேட்கும் போது அதுலயே ஏகாகிரமாக இருக்கணும். அதான் சமாதின்னு சொல்றது. சமாதினா அங்க சொன்ன அந்த சமாதியில உட்கார்றதுன்னு சொல்லல, மனசு ஏகாகிரமாகணும் அந்த விஷயத்துல கேட்கும்போது. அது மாத்திரம் இல்லே, ஸ்ரத்த வேணுமா. யாருக்கிட்ட நம்ம எந்த குரு கிட்ட வேதாந்தம் வாசிக்கிறோமோ அந்த குரு மேல பூர்ணமான விசுவாசம், அவர் சொல்றது சரியாத்தான் இருக்கும் அப்படிங்கிற விசுவாசம் வேணும். அதே சமயத்துல வேதாந்தத்திலேயே விசுவாசம் இல்லாம வேதாந்தம் படிச்சான்னு வச்சுக்கோங்களேன், என்னது இது ஒண்ணும் நான் பிரமாணம் நம்பவே முடியாது, இருந்தாலும் ஏதோ சொல்றாரு கேட்டு வைப்போம் அப்படின்னு வச்சுட்டான்னா பிரயோஜனம் இல்லை. அதுலயும் பூர்ணமான ஒரு விசுவாசம் பண்ணணும். சாஸ்திரத்துல விசுவாசம் வேணும். சாஸ்திரத்தை நமக்கு போதிக்கக்கூடிய குரு வாக்கியத்திலையும் விசுவாசம் வேணும். அதான் ஸ்ரத்தா. இதெல்லாம் இருந்தா தான் இவனால குரு கிட்ட இருந்து அந்த ஞானத்தை கிரகிக்க முடியும். அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வேணும்னு சொல்லியிருக்கு. ஆக இதெல்லாம் பிராப்தம் ஆனதுக்கு அப்புறம் இவன் வேதாந்த விசாரம் பண்றதுக்கு யோக்கியனான ஒரு அதிகாரி ஆகிறான் அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சது. இதுக்கு மேல 3வது ஸ்லோகத்துக்கு போவோம். தத் ஸ்வாத்தியாயம் அதீயீதே தேஷோத்யேயः கதம் விதிः யதி அன்யதः ததா தத்வத் விவேகாதி கசன்னதே. இது ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்து ஏற்கனவே சொன்ன அதே கேள்விக்கு பதில் சொல்றார். ஏற்கனவே கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, நீ விவேக வைராக்கியாதிகள் உள்ளவன் தான் வேதாந்தம் படிக்கலாம்னு சொல்றியே, வேதாந்தம் படிச்சாதானப்பா அதுல சொல்லியிருக்கக்கூடிய விவேகங்கள்லாம் இவனுக்கு வரும். ஆக படிச்சு விவேகம் வரணும், விவேகம் வந்தாதான் படிக்கலாம்னு சொன்னா ஒரு அந்யோன்யாசிரியம் வருமேங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொன்னார் அப்படின்னு கேட்டா, படிக்கிறதுக்கு முன்னாடியே படிச்சவா வாயால கேட்டு இவனுக்கு விவேகாதிகள் வர முடியும் அப்படின்னு சொன்னார், பதில் சொன்னார். அந்த விவேகாதிகள் வந்ததுக்கு அப்புறம் இவன் வேதாந்த சாஸ்திரத்தை கிரமமாக படிச்சான்னு சொன்னா அந்த விவேகங்கள்லாம் திருடப்படும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. இப்ப என்ன சொல்றாருன்னா, இப்ப நான் சொன்ன ரீதி இருக்கே, இது வெறும் வேதாந்தத்துக்குன்னு மாத்திரம் இல்லை, எல்லா இடத்துலயுமே இப்படிதான். கர்மகாண்டத்திலும் இதேதான். வேதாத்தியனம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சாதானே ஒருத்தன் வேதாத்தியனம் பண்ண முடியும். இந்த பையன் உபநயனமான பையன் தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு வேதத்துல விதிக்கப்பட்டது சுவாத்தியாயோத்யேதவ்யா, அவனுடைய சாக்கையை அத்தியனம் பண்ணணும், வேத சாக்கையை அத்தியனம் பண்ணணும்னு விதிக்கப்பட்டிருக்கு. ஆனா இது அவனுக்கு எப்போ தெரியும்? அத்தியனம் பண்ணாதான் தெரியும். ஆனா அத்தியனம் பண்ணணும்னு தெரிஞ்சாதானே அந்த அத்தியனம் பண்ணவே பிரவருத்தி வரும். அப்படின்னா நீ என்ன சொல்லுவ? சுவாத்தியாயோத்யேதவ்யாங்கிற வாக்கியத்தை ஒரு தடவை அத்தியனம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னா எங்க அத்தியனம் பண்றது? அது அத்தியனம் பண்றதுக்கு இன்னொரு விதியா இருக்கு? கிடையாது. அப்ப என்ன சொல்லணும், இந்த சுவாத்தியாயோத்யேதவ்யா அப்படிங்கிற இந்த விதி இருக்கே, இந்த விதிதான் இந்த வாக்கியத்தை அத்தியனம் பண்றதுக்கும் விதி, வேதம் சம்பூர்ணமா அத்தியனம் பண்றதுக்கும் இந்த வாக்கியம்தான் விதி அப்படின்னு சொல்லணும். ஆனா இந்த விதி என்ன சொல்றதுன்னு தெரியாத இவன் எப்படி அத்தியனத்துல பிரவர்த்திப்பான்னு சொன்னா, இவன் விதியை பார்த்து தெரிஞ்சுட்டு அத்தியனம் பண்ணல, விதி தெரிஞ்ச பெரியவர்கள் சொல்லி அது மூலமாக இவன் அத்தியனத்துல பிரவர்த்திக்கிறான். அப்படிதான் சொல்லி ஆகணும்.
ஆக இந்த வேத வாக்கியத்தை அத்தியனம் பண்ணிட்டு அப்புறம் வேற வாக்கிய அர்த்தம் வேதத்தை அத்தியனம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு இவனால அத்தியனம் பண்ணி முடியாது. ஆகையாலே தெரிஞ்சவர்கள் இந்த மாதிரி வேதத்துல இருக்குப்பா, உனக்கு உன்னுடைய காரியம் இதுதான், உனக்கு விதிக்கப்பட்டது வேதாத்தியனா அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தோட இவன் வேதாத்தியனம் பண்ணி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் அவளும் சொல்லியாகனா. அப்ப அதேதான் இது. எப்படி சொல்றாரு இவர்? தத் ஸ்வாத்தியாயம் அதீஜீதே தேஷா அத்தியேய கசம்பிதி தஸ்மாத் ஸ்வாத்தியாயோத்யேதவ்யா அப்படின்னு வாக்கியம் இருக்கே. இந்த சுவாத்தியாயோத்யேதவ்யா அப்படிங்கிற இந்த விதிய வேதத்துக்குள்ளதானே வருது. அப்ப வேதாத்தியனம் பண்றதுக்கு முன்னாடி இந்த விதியுடைய அர்த்தம் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பான். வேதாத்தியனம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய இந்த வாக்கியமே அவனுக்கு தெரியாது. அப்படி இருக்கிறது இந்த விஷயம் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா, எதி அந்நியதா, இந்த வாக்கியத்தை பார்த்து அவன் தெரிஞ்சுக்கல, வேற பெரியவாள்லாம் சொல்லி வேற விதமா அவன் அத்தியனம் பண்ணணுங்கிறத பையன் தெரிஞ்சுட்டு அத்தியனம் பண்றான் அப்படின்னு சொன்னால், தத்வத் விவேகாதிஹி கதன்னதே போரும். இதுதான் நமக்கு சமாதானம். இந்த விவேகம் வைராக்கியம் இதெல்லாம் எப்படி உனக்கு வந்தது அப்படின்னு கேட்டா, நான் வேதாந்தம் படிச்சுட்டு இதெல்லாம் கத்துக்கல, வேதாந்தம் படிச்சவா சொல்லி கத்துட்டேன், இனிமேல் வேதாந்தம் படிக்கிறேன்னு சொல்லுவோம். ஆக அந்யோன்யாசிரிய தோஷத்தை இப்படித்தான் பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறது வேதாந்தத்துக்கு மாத்திரம் இல்லை, கர்மகாண்ட வாக்கியத்துக்கும் இதேதான். ஆக எல்லா விஷயத்திலையும் ஒரு பிரவர்த்தகர் பெரியவர் சொல்லி ஒரு ஆப்தருடைய வச்சனம் இல்லாமல் இவனால பிரவர்த்திக்கிறது முடியாது. ஆகையாலே அதே விஷயம் இங்க வச்சுக்கலாம், அந்யோன்யாசிரியத்துக்கு பரிகாரம் கிடைச்சு போயிடும் அப்படின்னு சொல்றார். 3 ஸ்லோகம் ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு இதோட வச்சுக்கலாம்.